போடுங்க. அப்படியே நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்க இந்த கார்லிக் ப்ரானை வந்துட்டு நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நிஜமா வந்துட்டு ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அடுத்தது நீங்கள் மட்டை கார்லிக் ப்ரான்ஸ் ரெடி ஆச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக எம்மியாக இருக்கு. ரியலி சூப்பர் எம்மி, சூப்பராக இருக்குங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுனிஸ் vlogs. இன்னைக்கு எங்கள் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெல்கம் டு சுனிஸ் vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா இதில் கொஞ்சம் உப்பு, தென் பெப்பர் பொடி, தென் சால்ட்டு, தென் வந்துட்டு லிட்டில் பிட் ஆஃப் வந்துட்டு கார்லிக் பவுடர் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்ம ஃபைனலாக கூட சேர்த்துக்கலாம். தென் கொஞ்சோண்டு வந்துட்டு ஆனியன் பவுடர் அகைன் அது இருந்ததுன்னா பாருங்கள், இல்லைன்னா வந்துட்டு வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். வந்து இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போது நம்ம வேக வைக்கிற ப்ரொசீஜருக்கு போக போகிறோங்க. வந்து இப்போ நம்ம ப்ரானுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு வாட்டர் வந்துட்டு போர் பண்ணிக்க போகிறோங்க. இங்கே வந்து நான் ப்ரான் எல்லாம் வந்துட்டு முழுகிற அளவுக்கு வந்துட்டு போர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. வந்து ரொம்ப வேண்டாம், ஏன்னா ப்ரானோட நேச்சர் வந்துட்டு உங்களுக்கு அதுவே தண்ணி விடுற நேச்சர் இருக்குங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரியான ப்ரான்ஸ் நீங்கள் பண்ணும்போது வந்து மீடியம் ப்ரான்ஸோ இல்லைன்னா டைகர் ப்ரான்ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. வந்துட்டு பெட்டர் வந்து மீடியம் ப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க டைகர் ப்ரான்ஸோட. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வந்துட்டு பேனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 1 to 2 விசில்ஸ் போதுங்க. வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் ப்ரான்ஸை வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு விசிலே போதும். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு 2 விசில்ஸ் கொடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா அகைன் திருப்பி நம்ம வந்துட்டு பேனில் போட்டு நம்ம பதக்க போகிறோம். ஸோ அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் குக்கிங் ஆகும். ஸோ நம்மளுக்கு முக்கால்வாசி குக் ஆகிருந்தாலே போதுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேனில் ப்ரான்ஸை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார்லிக் எடுத்துக்கிறேன் வந்துட்டு. ஏன்னா இந்த மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்லிக் தான். ஏன்னா வேறு எந்த விதமான காரமும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. தோ வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சிட்டிகை வந்துட்டு பெப்பர்ஸ் நம்ம போட்டிருந்தாலும் வந்து கார்லிக் தாங்க மெயின். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு உங்களோட டேஸ்ட் பொறுத்துங்க. வந்து அகைன்னு கார்லிக்கு ஒரு 15 to 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா பொடியாக வந்துட்டு நறுக்கிக்கோங்க. சரிங்க. இதை நம்ம அகைன் வதக்க போகிறோங்க. ஸோ அந்த வதக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்துட்டு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடித்தாலும் ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு பட்டர் ஃபுல்லாக போட்டுக்கிறது இல்லைங்க. வந்து ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கியூப் பட்டர் போட்டுக்கோங்க. தென் கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்ல ஒரு அரோமாக்காக இது. தென் வந்துட்டு கார்லிக் போட்டுக்கோங்க. வந்துட்டு பாருங்க, உங்களுக்கு வதக்க வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். வந்துட்டு நல்லா சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்கு வருங்க. வந்துட்டு நீங்கள் டெஃபினெட்லி இப்போவே பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு சாப்பிடலாம் தோணும். இப்போ நான் அகைன் வந்துட்டு அனதர் கியூப் ஆஃப் பட்டரும் ஆட் பண்ணுறேங்க. as I said, நான் உங்களுக்கு பட்டர் தான் வந்துட்டு இல்லை மெயின் இன்க்ரீடியண்ட்டு. சில பேர் வந்து ஆலிவ் ஆயிலும் போட்டுப்பாங்க. உங்களுக்கு ஆலிவ் ஆயில் பிடிச்சிருக்குது அப்படின்னா பட்டரோட கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் நீங்கள் போடலாம்.